நான் அந்த தொகுதிகள் எல்லாம் இப்ப பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்போ அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு உள்ள பிரச்சனை, அவங்களுடைய ஊர் பிரச்சனை, தொகுதி பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் திமுக நான் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லி செய்யல அப்படிங்கறத நான் சொல்லல. ஒவ்வொரு ஊர்லயும் அங்க உள்ளவங்க இப்ப அந்த தொகுதியை பத்தி கேட்கும் போது இதுதான் சொல்றாங்க, சொன்னாங்க ஆனா செய்யல. அதே போல இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியிலையும் இருக்கு, பின்னாடி இப்ப நான் சொல்லுவேன். இதெல்லாம் அவங்க சொல்லி இருக்காங்க ஆனா செய்யல. இதுதான் திமுகவோட வேலை. இப்ப நம்ம ஒரு தேர்தல் அறிக்கை நம்மளும் கொடுக்கிறோம். நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம மெட்ராஸ்ல உட்காந்துக்கிட்டு அங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு தேர்தல் அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணக்கூடாது. ஏன்னா திமுக அததான் பண்ணுது, துரோகிகளும் அதை பண்றாங்க, நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே போவோம். போனா அவங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிதான் இப்ப நம்ம பண்றோம். அதுல சிலதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த மகப்பேறு உதவி தொகையா இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறது 18,000, அதை 24,000 உயர்த்தி கொடுப்போங்கிறத சொல்றேன். அடுத்தது பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக அவசிய பொருட்கள் கொண்ட அம்மா நலப்பட்டகம் சரியா வழங்கப்படும். அம்மா இருந்தப்ப சரியா கொடுத்திருக்காங்க, திமுக அரசாங்கம் வந்ததும் அதை நிறுத்திட்டு அதை நம்ம திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். கிராம பகுதிகளில் மகளிர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள் மற்றும் 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடுகள், இத நம்ம ஏற்பாடு செஞ்சு 50% மானியம் நம்ம கொடுத்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இது கிராமப்புறங்கள்ல உள்ள பெண்களுக்கு வசதியா இருக்குங்கிறதுனால இதை நம்ம செய்யறோம். அதே போல பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பிள்ளைகளுக்கு மிதிவண்டி, சீருடைகள், காலணி, பாட புத்தகம், நோட்டு புத்தகம் இது அனைத்தும் சரியான நேரத்தில் கொடுப்போம். அதே போல +2 படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி முதல் அரையாண்டிலேயே சரியாக வழங்கப்படும்.